ரியாக்ஷனோட பார்ட் 3 வீடியோ. ஸோ நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க நம்ம கூட. ஸோ இன்னைக்கு எத்தனை பேரோட கமெண்ட் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ ஃபைனலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ராக்கியோட இதில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கள் ஸ்கூல்லலாம் நோன் ஃபார் பட்டர் ஸ்கேனிங், செக்யூரிட்டியிலேருந்து பிரின்சிபல் வரைக்கும் எல்லாமே அதெல்லாம் செய்வானுங்க. ரொம்பவே டிசிப்ளினான ஸ்கூல் தான் என்னோட ஸ்கூலு. 6th கூட பார்த்தீங்கன்னா போலீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி 6 வச்சுருப்பாங்க. சின்னதாக தப்பு பண்ணாலும் அதுதான் பனிஷ்மெண்ட். பாய்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, கேர்ள்ஸை தொடக்கூட மாட்டாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. தி ஆஃப்டன் புல்லியர்ஸ் பை கம்ப்ளைண்ட். இதனால அவங்க எப்போவுமே எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து எங்களை அடிப்பாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு ஸ்டைலில் அடிப்பாங்க. அண்ட் யார் செப்பரேட் 6 இருக்கும் ஒவ்வொருத்துக்குமே. சில டீச்சர்ஸ்லாம் போர்டு மேலே 2 கையை ப்ளேஸ் பண்ண சொல்லி பட்டக்ஸில் வெளுப்பாங்க. சில டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ண சொல்லி பட்டக்ஸில் அடிப்பாங்க. என்னோட பிடி டீச்சர்ஸ் எல்லாமே லைனில் படுக்க வச்சு பட்டில் அடிப்பாரு. அப்படியே கண்ணு முன்னு நிற்குது அது எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இப்போ நினைச்சாலுமே அவருக்கு அந்த மெமரிஸ் இந்த கமாண்டை டைப் பண்ணும்போது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விட வேர்ஸ் வந்து லேடி டீச்சர்ஸ் தான் கிட்ட அடி வாங்குறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்தியமா மனசே வராது. ஹேண்டில் அடிக்க சொல்லி நாங்கள்லாம் கெஞ்சுவோம், ஆனால் அவங்க அதுதான் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. வேர்ஸ்னா எங்கள் மேக்ஸ் மிஸ் தான் எங்களை வென் பண்ண சொல்லி லெக் ஃபிங்கர்ஸை தொட சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அடிப்பாங்க. அவங்க அடிக்கிற 3 அடியுமே நம்ம அப்படியே வாங்கணும். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு அடி கூட அடிப்பாங்க எந்திரிச்சா. ஃபுல்லாக முடிக்கிற வரை அந்த பொசிஷன்லேயே இருக்கணும். அதுதான் கொடுமை அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்பவே எம்பாரசிங்காக இருக்கும் என்னோட ஸ்கூல் லைஃப். பட் இட் டசன்ட் ஹெல்ப் மீ இன் சிக்ஸ். ஆனால் இது ஒரு விஷயம் எனக்கு ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணவே இல்லை. நிறைய மார்க்ஸ் வாங்கினேன் 12th, பட் தர்ம அடி வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. என்ன கொடுமை சரவணன். ஸோ செகண்ட் கமெண்ட்டும் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட ஃபன்னி இன்சிடென்ட் வந்து சொல்லியிருக்காரு. நான் ஆல்ரெடி அவரோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாரு, கேர்ள்ஸ் எங்களை புல்லி பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு நாள் பிடி பீரியடில் நாங்கள் த்ரோபால் வாலிபால் தரலைன்னு பிடி டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பாய்ஸும் 22 பேர் இருக்கும். எல்லாருமே வால் மேலே 2 கையை வைக்க சொல்லி லைனாக நிற்க வச்சுட்டாங்க. போய் கேர்ள்ஸ் கிட்ட ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க. கேர்ள்ஸ் வேணும்னே பெரிய பெரிய ஸ்டிக்காக பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. லைனில் நிற்க வச்சு அந்த ஸ்டிக்ஸை எல்லாமே பட்டக்ஸில் 2 அடி எல்லா பாய்ஸ்க்கும். பின்னாடி நின்று நாங்கள் அடி வாங்கிறத பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க பொண்ணுங்க. அப்போது செம்ம காண்டாச்சு. பட் இப்போலாம் அவங்க கூட இதை பற்றிலாம் பேசும்போது சிரிச்சுட்டு தான் இருக்கோம். அழுக தான் வருது. அவ்வளோ மிஸ் பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்கூல் லைஃப். அதையாவது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்க. உன்னை யூஸ் பண்ணாமையே தூக்கி போட்டாங்களே. அத பத்தி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணா வென்றா பண்றது. உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் கேவலமா இருக்குது. என்னப்பா இங்க துப்புற? துப்பா வென்றா பண்றது. நீங்க இந்த ஸ்டோரி ரியாக்ட் பண்ணி வீடியோ போட்டேன்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல நான் ஷேர் பண்ணுவேன், ஒரு மெமரிஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து இந்த கமெண்ட்ல சொல்லும் போதே அவர் ஸ்கூல் லைஃப்பை இப்போ வரைக்கும் எவ்வளோ மிஸ் பண்ணுறாரு அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இன்ன வரைக்குமே நிறைய பேர் வந்து ஸ்கூல் லைஃப் பெஸ்ட்டா காலேஜ் லைஃப் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொல்லுவது ஸ்கூல் லைஃப். நானுமே என்னோட ஸ்கூல் லைஃப் தான் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லுவேன். ஸோ 10th லைஃப் நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருப்பேன். 10th வரைக்கும் நான் படித்த ஸ்கூலோட லைஃப். ஸோ இவருமே அவரோட ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது ஒரு கமெண்ட் படிக்கும் போதே எனக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த வீடியோ ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. நான் போடல. ஸோ என்னோட வேர்ட்ஸ்னால என்னால் போட முடியல. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் போகிறதுனால சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட்
இதோட இன்னைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 வீடியோவோட கமெண்ட் ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சுது. ஸோ இதில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் படிக்காமல் இருந்தேன்னா எனக்கு இனிமேல் பண்ணுங்கள், நான் பார்க்காம இருந்திருப்பேன், இதை மிஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அது இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நான் கிளம்பி நேரம் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போட நெக்ஸ்ட் வீடியோஸ் ஓப்பன் தெரியும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீர்த்திகா.